இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது? ஒரு வீக்லி ப்ரெடிக்ஷனில் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். வருடத்துடைய முதல் வாரம் எப்படி இருக்குது? சரி, அடுத்த ஃபாலோயிங் வீக் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா? ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் யார் பேசுகிறேன். நம்ம 6 யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். என்ன மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். அந்த மாதிரியான வீடியோஸை நான் அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரைட், வருடத்துடைய 2வது வாரத்துக்குள்ளே நம்ம காலடி எடுத்து வைக்க போகிறோம். நிறைய ப்ராமிசஸ், இன்னும் நிறைய ரெசல்யூஷன்ஸ், கோல்ஸ் இதெல்லாம் சாதிக்கணும். நிறைய இன்னும் அந்த டெம்போ நம்மக்கிட்ட இருக்கும். பட் எது வேணும், எது வேணாம், என்ன ஸ்விட்ச் வேர்ட் பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாமா? வெல்கம். ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் இருக்க போது. நீங்கள் ஏதேனும் 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் இல்லை ஒரு கொஸ்டனுக்கு ஒரு நிறைய கேள்விகள் இருக்கும் தெரியுமா? ஸோ ஒரு கேள்விக்கு ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். எனிதிங், இட் இஸ் அப் டு யூ. பட் அந்த மாதிரி நீங்கள் வந்து தனித்தனி கார்ட்ஸாக சூஸ் பண்ணி ஒரு கேள்வியோட இந்த ரீடிங் அணுகும் பொழுது இன்னும் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தயாராக இருக்கீங்களா? வாங்க என்னோட ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கான 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் இதோ. இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க தயாராக இருக்கீங்களா? வெல்கம். நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த வாரம் நீங்கள் நிறைய உங்களுடைய வளர்ச்சியில் நீங்கள் கவனம் செலுத்த போகிறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி நான் வந்து என் வாழ்க்கையை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகிறது? ஆப்வியஸ்லி இல்லை, ஒரு நியூ இயர் தொடங்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். இன்னும் 12 மாதத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், எப்படிலாம் நம்ம நினச்சதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், மற்றவர்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது, இப்படி நிறைய கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸோட நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். எங்கெல்லாம் நம்ம இன்ஆக்டிவாக இருந்திருக்கோம், ஏன் ஒரு சில இடத்துல நம்ம இன்னும் ஸ்டக்காக இருக்கோம், ஓகே ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாமா, அந்த மாதிரி ஏன் அப்படின்ற கேள்விகளுக்கு புதிய மாற்றங்கள் தொடங்குறதுக்கு நீங்களே ஒரு பெரிய மோட்டிவேஷனாக உங்களுக்கு கொடுத்துக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்க போகுது அப்படின்னு நான் பார்க்குறேன். அண்ட் இவ்வளோ நாளாக இல்லாத ஒரு தைரியம், இவ்வளோ நாளாக இல்லாத ஒரு நம்பிக்கை இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக வரக்கூடும். எப்படி அந்த தைரியம் வரப்போகுதுன்னு தெரியாது. நீங்கள் வந்து சரி, நான் நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணணும், எனக்கு நிறைய கெப்பாசிட்டி இருக்குது, என் மேலே எனக்கு தைரியம் இருக்குது, இப்படி உங்களை ரொம்ப மோட்டிவேட்டடாக வச்சுக்க போகிறீங்க. அண்ட் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நம்மளுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ணுறது, எல்லாருக்குமே ஒரு இலக்கு இருக்கும், அதெல்லாம் அச்சீவ் பண்ணுறது ஒரு புறம் இருந்தாலும் அதோடைய பாதை என்னவா இருக்க போகுது அப்படின்றத ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் சூப்பராக இருக்க போகுதுங்க. இந்த வாரம் நீங்கள் யார், எப்படி உங்கள் வளர்ச்சி இருக்க போகுது, ஒரு இனம் புரியாத ஒரு நம்பிக்கை, சரி பார்த்துடலாமே என்ன ஆகிடும் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு நம்பிக்கை இந்த வாரம் உங்ககிட்ட இருக்கிறத நான் பார்க்குறேன். பட் அதெல்லாம் தாண்டி இந்த வாரம் நிறைய தனிமையை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. நிறைய வளர்ச்சியை பற்றி யோசிக்க போகிறீங்க. எங்கே பார்த்தாலுமே வளர்ச்சி, தனிமை, அடுத்து என்ன அப்படின்ற ஒரு தேடலுக்குள்ளே இந்த வாரம் நீங்கள் இறங்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள், உங்கள் வாழ்க்கையை பற்றின நிறைய கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே இப்போ இருக்கா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப அன்பிரடிக்டபிளாக உங்கள் லைஃப் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எதுவுமே நிர்ணயிக்க முடியல, எப்படி இருக்கும்னு தெரியல. பட் நிறைய ஹார்ட் ஒர்க், ஏதோ ஒரு விஷயத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏதோ ஒரு நேரத்தில் நான் ஜெயிப்பேன்ற ஒரு எண்ணமாக இருக்கலாம், இல்லை எனக்கு ஜெயிக்கிறது பற்றிலாம் கவலை இல்லைங்க, எனக்கு இது சந்தோஷமாக இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கலாம். பட் யூஆர் சர்விங் த பர்பஸ். இந்த வாரம் ரொம்ப அழகான ஒரு வாரமாக அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இட்ஸ் கோயிங் டு பி அ பியூட்டிஃபுல் வீக். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வாரம் நான் வந்து ஐம் கோயிங் டு ரீசெட், RESET, ரீசெட் பண்ணிவிட்டு புதுசாக எல்லாமே ஃப்ளஷன் பண்ணி ஆரம்பிக்க போகிறீங்க. அண்ட் கொஞ்சம் உங்கள் ஃபினான்சஸில் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. கொஞ்சம் ப்ராக்டிக்கலான கோல்ஸ் வச்சுக்கோங்க. பணத்தை எப்படி சேகரிக்கணும், பணத்தை எப்படி சேவ் பண்ணணும். நான் திருப்பி இது உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரியான கார்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பண ரீதியான ஒரு ஏதோ ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கு, இல்லை பணத்தை என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கீங்க. இது ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ உங்கள் கெரியர், அடுத்து என்ன செய்யலாம், ஏன்னா ஒரே விஷயத்த ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இருக்கும், இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகிட்டு இருக்கும் வேலையினால். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இல்லை அலுவலகத்தில் போய் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அடுத்து என்ன செய்யலாம்,
இன்னும் நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்யலாம். ஒரு ஸ்டடி growth இருந்திருக்கு உங்களுக்கு, பட் அதோடு சேர்ந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ, எல்லா வேலையிலையும் ஆக்குபேஷனல் ஹசார்ட் இருக்கும். பட் அதை எப்படி இன்னும் பெட்டர் ஆக்குறது, இன்னும் எப்படி நான் என்னோட ஹார்ட் ஒர்க்குக்கும் நான் எடுத்துக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் என்ன விதமான பரிசு ரிவார்டு எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு யோசிக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக முடிவெடுக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி உங்களுடைய உறவுகளில் ஒரு கமிட்மெண்ட் தேவைப்படுது. கமிட்டடாக தான் இருக்கீங்க, பட் இந்த கமிட்மெண்ட் உங்களுடைய பார்ட்னருக்கு ஓகேவா அப்படின்றத இந்த வாரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கட்டும். பட் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களோ, உங்கள் காட்சை பார்க்கும்போது அதை நான் பார்க்குறேன். கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்க, போதும் இப்போதைக்கு. அதான் நான் சொன்னல, ஒரு தனிமை, ஒரு பிரேக் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இருக்குது, எல்லாமே இருக்குது. தைரியம் இருக்குது, தன்னம்பிக்கை இருக்குது, அதெல்லாம் தேடிந்தான் இன்னும் போயிட்டுருக்கீங்க. பட் இதுக்கெல்லாம் நடுவில் பழைய விஷயங்களை இந்த புதிய வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வராதிங்க. அதுதான் நான் சொல்லுவேன். யூ ஹாவ் டு கீப் புஷிங் ஃபார்வர்ட், மூவிங் ஃபார்வர்ட். இந்த நேரத்தில் இந்த பழைய விஷயங்கள், அந்த குப்பை, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் போகட்டும். புதுசாக ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், பழசெல்லாம் இனிமேல் தேவையில்லை. ஆஸ்க் யூர் ஸ்பிரிட் கைட்ஸ் டு ஹெல்ப் யூங்க. உங்களுடைய ஆன்சிஸ்டர்ஸ் அவங்களெல்லாம் உதவி பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் எதையுமே சும்மா அப்படி பரவாயில்ல அப்படின்னு விட்டுட்டு போகிற ஆள் கிடையாது. யூ டோன்ட் கிவ் அப் ஈஸிலி. அடித்தாலும் திருப்பி எழுந்து வருவீங்க, உதைச்சாலும் திருப்பி எழுந்து வருவீங்க. நான் லைஃப்பை சொல்கிறேன். லைஃப் உங்களை என்ன பண்ணாலும் சரி அவ்வளோ ஈஸியாலாம் விட்டு கொடுத்துட மாட்டீங்க. யூ கீப் கம்மிங் பேக். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஆனாலும் இங்கே ஸ்ட்ரகிள்னு சொல்லும் போது நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய சைல்ட்ஹுட் எப்படி இருந்திருக்கு? ரொம்ப கடுமையான சில நினைவுகள்லாம் இன்னும் உங்கள் மனசில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசன்ட் பாஸ்டில் நடந்ததை விட சைல்ட்ஹுட் மெமரிஸ் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணுதா? கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அப்படி இருக்குங்க. இது உங்களுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு குழந்தை பருவத்தில் அவங்க ஃபேஸ் பண்ண நிறைய விஷயங்களை இன்னும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அது இன்னும் டாண்டிங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நிறைய யோசிக்கிறீங்க. லிசன், இப்போது நீங்கள் ஒரு புதிய வளர்ச்சி பாருங்கள். க்ரோத் அண்ட் ஃபேத், நிறைய நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு. வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டிங்க. அப்போது நிறைய ஹார்ட்ஷிப்ஸ், ரொம்ப கஷ்டங்களையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி வந்துட்டீங்க. ரொம்ப ட்ரெயின்ட் அவுட்டாக இருக்கீங்க. ரிலாக்ஸ். இந்த டைமை போங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ண வேண்டிய டைம். ஒரு லக்ஸூரியஸாக கம்ஃபர்டபுளாக இருக்க வேண்டிய டைமுங்க. பணம் சம்பாரிச்சிருக்கீங்க. ஒரு சில பேர் சேவிங்ஸில் மட்டுமே போட்டுக்கிட்டே இருப்பாங்க, இப்போ விட்டுருவாங்க. ஒரு சில பேர் நிறையா செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அடுத்ததை விட்டுருவாங்க. ஒரு பேலன்ஸை கொண்டு வர பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் ஒன்றும் இல்லைங்க, யூடியூப்பை திறந்தாலே அவ்வளோ பேர் அவ்வளோ அழகான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பணத்தை எப்படி சேமிக்கிறது, நிறைய டிப்ஸ், எவ்வளோ விஷயங்கள் பாட்காஸ்டில். அப்பாப்பா, நமக்கு யோசிக்கவே முடியல. நீங்கள் ரொம்ப இண்டிபெண்ட்டான ஒரு வாழ்க்கையை உங்களால் அமைச்சிக்க முடியும். இந்த ஒரு வாரம் நீங்கள் எப்படி உங்களை மாற்றிக்கலாம் அப்படின்னு யோசிங்க. ஏன்னா உங்களுக்கு அபண்டன்ஸ் வரப்போகுது. உங்கள் கார்ட்ஸ் பாருங்களேன், பென்டக்கிள்ஸ் அண்ட் வான்ஸ் ரெண்டுமே சூப்பரான எனர்ஜி. பட் ஏதோ ஒரு இடத்துல ஒரு இன்செக்யூரிட்டி உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே இருக்குது, ஆனால் ஏதோ இல்லைன்ற ஒரு எண்ணம். அப்போது நீங்கள் அந்த ஏதோ இல்லைன்றது பல விஷயங்கள் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் இல்லை உங்களுக்கு. அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு இன்செக்யூரிட்டி. நான் சொல்கிறது கரெக்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாமே இருக்குது, ஏன் அந்த ஒரு விஷயம் இல்லைன்ட்டு இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுறீங்க? இந்த வாரம் அந்த ஒரு விஷயம் இல்லைனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை நான் செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய வாரம். அண்ட் ஆல்சோ பொங்கல் தாண்டி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இன்னும் அதை பற்றி நல்லா பிளான் பண்ணுறதுக்கான டைம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றதையும் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட போய் பேச வேண்டிய நேரமும் இதுதான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவங்கள, அது உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை வெளியில் உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேசி. டோன்ட் யூ திங்க் திஸ் இஸ் த டைம் டு கோ அண்ட் டாக்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திஸ் டைம் நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த ஒரு வாரம் ஓகே நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை யோசித்து பண்ணுறதுல தான் அழகு இருக்குங்க. ஏன்னா நீங்கள் நிறைய சேலஞ்சஸ் பார்த்துட்டீங்க. போன வாரம் ஒரு மாதிரி இருந்திருக்கும், நிறைய சண்டைகள் இருந்திருக்கும், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கும், நம்மளை யாரும் சப்போர்ட் பண்ணலன்னு இருந்திருக்கும், நீங்கள் ரொம்ப விரும்புகிறவங்க உங்களை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். உண்மையை பாருங்கள், எது உண்மை அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு இப்போ தேவை, இப்போது இந்த பயணத்தில் இந்த வாரம் உங்களுக்கு தேவை நம்பிக்கை தான். இந்த வாரம் முழுக்க ரீசெட் அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை கண்டினியூஸாக பயன்படுத்திக்கிட்டே இருங்க. யூ ஆர் ப்ரொடெக்டட், ஐ ஆம் ப்ரொடெக்டட், நான் பாதுகாக்கப்படுகிறேன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. டோன்ட் ஃபீல் வீக். எங்கேயுமே உங்கள் கான்ஃபிடென்ஸை லூஸ் அவுட் பண்ணாதீங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க உங்கள் கார்ட்ஸ். உங்களை நம்பி
இன்ஃபேக்ட் எனக்கு தெரில, உங்கள் காட்சை பார்க்கும்போது தான் தோணுது, நிறைய பேர் உங்களை தேடி வரப்போகிறாங்க, இல்லை வந்துக்கிட்டு இருக்காங்க. அது பணத்துக்காக இருக்கலாம், இல்லை உங்ககிட்ட பேசுனா ஏதோ ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது, ஏதோ நல்லா இருக்குது, ஒரு நல்ல ஃபீல் கிடைக்குதுன்றதுக்காக இருக்கலாம். ஐ டோன்ட் நோ வாட். பட் உங்ககிட்ட நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய நேரத்தை யார்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும், யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்றதுல கவனம் செலுத்துங்க. ஒன்று. ரெண்டாவது, தேவையில்லாத ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரிஸ்கெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா நிறைய பென்டக்கிள்ஸ் கார்டு வந்திருக்கு. பணம் பணம் பணம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வாரம் ரொம்ப அழகாக இருக்க போதுங்க. நிறைய க்ரீன் பயன்படுத்துங்க இந்த வாரம். அண்ட் உங்களுக்கு ஃபேவரபுளான நம்பர் வந்து 9ஆக இருக்க போகுது இந்த வாரம் முழுக்க. உங்களால் போல்ட் டெசிஷன்ஸ் எடுக்க முடியுங்க. நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது வேண்டாம் தான். நான் சொல்கிறது கரெக்டாக? கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போடுங்க. எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது வேண்டாம் தான். பட் அது வேண்டான்னு நீங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு பல வருடங்கள் கூட ஆகலாம், ஒரு டெக்கேட், 10 வருஷம் கூட ஆகலாம். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது வேண்டாம் தான். ஸோ ரொம்ப பொறுமையாக இருந்திருக்கீங்க. ஒரு விஷயமா கொஞ்சம் விட்டு 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 பிடிச்சிக்கிட்டு இருந்திருக்கீங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போது பார்க்கலாம். எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரீடிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. இந்த ரீசெட் அப்படின்ற ஒரு ஸ்விட்ச் வேர்டையும் ரெகுலராக பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த ரீசெட் அப்படின்ற ஒரு ஸ்விட்ச் வேர்டு வந்து ரொம்ப பவர்ஃபுல். அது வந்து உங்களை வந்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் யார், நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி மாறியிருக்கீங்க, இல்லை இதெல்லாம் வேண்டாம் நான் பழைய மாதிரி மாறணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்தலாம். ரீசெட் ரீசெட் ரீசெட். அப்போ நீங்கள் என்னவா இருந்திருக்கீங்க, என்னவா மாறணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் நினைவு கூர்ந்துக்கிட்டே இருங்க. வரும்பொழுது யூ வில் ஸ்டார்ட் டு நோ அண்ட் ஃபீல் ஹவ் பவர்ஃபுல் யூ வர். எப்படி இருந்தீங்க, சரி இப்போ அதெல்லாம் எனக்கு திரும்பி வந்தால் நான் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்றதையும் நினைங்க. இந்த வாரம் பியூட்டிஃபுல்லான வாரமாக இருக்க போது நம்புங்க. எவ்ரிதிங் இஸ் கோனா ஹேப்பன் ஃபார் யுவர் குட். ஓகே, இந்த வீக்லி ப்ரெடிக்ஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி அமைய போகுதுன்னு பார்க்குறதுல நீங்கள் இப்போ சூஸ் பண்ணது செட் 2. ரொம்ப அழகான கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. பட் எல்லாத்துக்கும் முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ ரொம்ப அவசியமாக முக்கியமாக தேவை ஒரே ஒரு விஷயம், உறக்கம். நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா தான் யூ வில் பி மோர் ப்ரொடக்டிவ். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களால் பண்ண முடியும். பட் அதற்கு உங்களுடைய உறக்கத்தை, ஸ்லீப் பேட்டர்னை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நம்ம தூங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுடைய ஹெல்த்தை நம்மளே பாதிச்சுக்கிற மாதிரி. ஒரு பேலன்ஸை க்ரியேட் பண்ணுங்கள். ஓவர் திங்கிங் இருக்குது, இல்லை ஒர்க்னால தான் இவ்வளோ நான் தூங்க மாட்டேங்கிறேன், எதுனாலுமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கே தெரியும். இட் இஸ் நாட் தட் யூ டோன்ட் நோ வாட் டு டூ. உங்களுக்கு தெரியும் இதோட சொல்யூஷன் என்ன, இதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் ரொம்ப எக்ஸாஸ்டடாக இருக்கீங்க. அவ்வளோ ஒரு எக்ஸாஷன் உங்களுடைய கார்ட்ஸ்லேயே தெரியுது. இப்போ ஒரு விஷயம் பண்ண முடியலையா, இட் இஸ் ஓகே, அது அப்புறமா பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பண்ணலை அப்படின்றத வந்து அப்போ நீங்கள் தான் அதை வந்து கடைசி வரைக்கும் வச்சுட்டு இழுத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க, அந்த டியூ டேட், எண்ட் டேட் வரைக்கும். யூ நீட் ரெஸ்ட். இன்ஃபேக்ட் உங்கள் ஃபோன் கூட இருக்கலாம் இதுக்கு ஒரு காரணம், தெரியல. இல்லை வேறு ஏதோ அன்ரியலிஸ்டிக்கான ப்ராமிசஸ்லாம், பிளான்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்கீங்களா, தெரியல. சம்திங் இஸ் ஆஃப் ட்ராக். அதை நீங்கள் ரீசெட் பண்ண வேண்டிய வாரம் இந்த வாரம். அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோங்கனால முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சன் எனர்ஜியை பயன்படுத்துங்க. சூரியனுடைய ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ தேவைப்படுது. அந்த சூரியனுடைய ஆற்றலை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும்னா நத்திங் லைக் தட்டுங்க. நத்திங் லைக் தட் உங்களுக்கு ரொம்ப நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போகுது. அண்ட் அபவ் ஆல் இந்த சூரிய வெளிச்சம் தான் உங்களை வந்து இன்னும் பெட்டர் திங்ஸ், ஃபேமிலிக்குள்ளே, இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ், இல்லை உங்களுடைய கெரியர், ஹெல்த் எல்லாத்தையும் இந்த வாரம் உங்களால் புதுசாக மாற்ற முடியும். அதற்கு தேவை சூரியனுடைய ஆற்றல். உங்களுக்கு கண்டிப்பாக சூரியனுடைய ஆற்றல் இந்த வாரம் தேவை. இன்ஃபேக்ட் உடம்புல ஏதாவது ஹார்மோனல் இஷ்யூஸ் இருந்தால் கூட சன்னுடைய வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சம் அதை வந்து பேலன்ஸ் பண்ணுங்க. விட்டமின் டி. தெரியல, இந்த கார்ட்ஸ் ஃபுல்லாகவே உங்களுடைய உறக்கம், உங்களுடைய ஆரோக்கியத்தை மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி. ஏன் உறங்குறது இல்லை இப்படின்னு உங்களை கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முதல்ல நான் சொன்னது கரெக்டா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா உறக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. யூ நீட் டு ஸ்லீப். உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுதா? ரொம்ப எக்ஸசிவாக ஒரு விஷயத்த வந்து 10% யோசிக்க முடியும், 20% யோசிக்கிறதே பெருசு அப்படின்ற இடத்துல நீங்கள் 70-80% அந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருக்கீங்க.
அண்ட் தூங்குற அந்த கொஞ்ச நேரமும் உங்களுக்கு நிறைய கனவுகள், நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருதா? யோசிச்சு பாருங்க. திஸ் குட் நெகட்டிவ்லி இம்பேக்ட் த வே யூ ஆர் லிவிங். நெகட்டிவான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க முடியும். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தூங்கலைன்னா அது உங்களுடைய ஆரோக்கியத்தை மட்டும்தான் தாக்கும், வேறு யாருக்குமே எதுவுமே கிடையாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் கற்பனையிலேயே உங்கள் வாழ்க்கையை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கற்பனை, இப்படி அப்படின்னு நடக்காத விஷயங்களை கூட யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்படியெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமேன்னு உங்களுக்கே தெரியாத அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஒரு ஒரு சைலன்ஸ் தேவைப்படுது. அந்த உறக்கத்தில் தான் உங்களால் அந்த சைலன்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வாரம் நீங்கள் யோசிக்க போகிறீங்க. அண்ட் இதுதான் உங்களுக்கான ஒரு ரிக்கவரி ஸ்டேட்டுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய ரிஃப்ரெஷ் பண்ணணும். நீங்கள் யூ நீட் அ பிரேக். இந்த பிரேக் உங்களுடைய ஓவர் திங்கிங்லேருந்து உங்களை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள். பாட்டு கேட்க பிடிக்குமா, எழுத பிடிக்குமா, என்ன பிடிக்குமோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். இந்த வாரம் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பிரேக் தேவைன்னு சொன்னேன்ல, போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போங்க. ஒரு சின்ன பிளான் வைங்க. வெளியில் போயிட்டு, சரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு யார் ரொம்ப தெரியும், யாரை ரொம்ப பிடிக்கும், அவங்களோட வெளில போங்க, போயிட்டு வாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு விஷயத்தில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்களாக முடிவெடுக்காமல் இந்த வாரம் மட்டும் யாருடைய உதவியாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் போய் கேட்கலாம். யூ கேன் கோ ஆஸ்க், யூ கேன் கோ டாக். ஏன்னா அந்த மாதிரி ரெஃப்ரெஷிங்கான மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் பொழுது லைஃப் இன்னும் பெட்டராக இருக்குங்க. அப்போ அவங்களே உங்ககிட்ட சொல்லுவாங்க, நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா, இப்போ எப்படி இருக்கேன்னு தெரியுமா, என் லைஃப் எப்படி இருந்தது தெரியுமா, இப்போ எப்படி இருக்கு தெரியுமா, இப்படி நிறைய விஷயங்கள் அவங்கெல்லாம் எல்லாருமே உங்களோட ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லையா இல்லை எந்த குரூப்லன்னு தெரில, புதுசாக யாரோ இணைய போகிறாங்க. ஓகே, யூ கோன் டு ஹேவ் சம்மன் நியூ இன் டு யுவர் லைஃப். அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தானே. இந்த டைம் ரொம்ப நல்ல டைமுங்க, ரொம்ப ஹாப்பியான ஒரு டைம், ரொம்ப ஜாலியான ஒரு டைம். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த சோகத்தை எடுத்துகிட்டு இந்த வாரத்துக்குள்ளே வராதிங்க. லிட்ரலாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல இமோஷ்னல் சப்போர்ட் கிடைக்கும். நிறைய பேரை சந்திக்க போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக யூ கோயிங் டு பி ஹாப்பி. இந்த வாரம் முழுக்கப்பா அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் வாரமாக இருக்க போகுது. இந்த நேரத்தில், இந்த சந்தோஷமான தருணத்தில், உங்களுக்கு எல்லாமே ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்க போகிற இந்த நேரத்தில் டோன்ட் பிரிங் இன் அன்னெசரி தாட்ஸ். ஓகே, நல்ல பேலன்ஸ் வேணுங்க. இந்த வாரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறது உங்கள் ஹெல்த்தை மட்டும்தான். எப்படி பழைய மாதிரி சூப்பராக. அண்ட் ரொம்ப முக்கியமாக கோபம் வேண்டாம். இந்த வாரம் முழுக்க கோபமே வேண்டாம். பொறுமையாக இருங்க. பி பேஷண்ட், காமாக இருங்க. எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. உங்களுடைய இமோஷன்ஸ், உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய உள்ளுணர்வு அண்ட் உங்களுடைய ரொம்ப முக்கியமாக உணர்வுகள், உங்களுடைய இமோஷன்ஸை உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுது, உங்களுடைய இன்ட்யூஷன் உங்களால் கவனிக்க முடியுது அப்படின்னாலே இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. அண்ட் ஒரு விஷயத்த ஒரே ஒரு விதமாகவே கவனிக்கிறதையும் தாண்டி புதுசாக யோசிச்சு பாருங்களேன். சரி, இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, சரி இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை, அதனால தான் இப்படி பண்ணுறாங்கன்னு யோசிச்சுட்டு போங்களேன். உங்கள் லைஃப் இன்னும் எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் பிளானிங் தேவைப்படுது. யூ ஷுட் நோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. எது ப்ரையாரிட்டியோ அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போது ப்ரையாரிட்டி உங்களுடைய ஹெல்த் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சிங்கன்னா ஓவராக அதே விஷயத்த திருப்பி திருப்பி ரொம்ப இண்டல்ஜ் பண்ணிப்பீங்களா? உங்களை ஒரே விஷயத்த ரொம்ப பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? அது எதுவாக இருந்தாலும் சரி, இப்போது தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா தண்ணியை நிறையா குடிச்சிக்கிட்டே இருக்கிறது, இல்லை சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டா கொஞ்சம் அந்த கிரேவிங், ஒரு விஷயத்த பண்ணிட்டா திருப்பி திருப்பி அந்த விஷயத்த பண்ணணும், கம்பல்சிவாக பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கா? க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டா படிச்சுக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரி தோணுதா? அப்போது உங்களுக்கு யூ நீட் அ பேலன்ஸ். ஒரு பேலன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். பட் மற்றபடி இந்த வாரம் இந்த ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் நீங்கள் நினச்ச எதை வேணாலும் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். சும்மா அப்படியே உட்காந்து, ஒன்றும் இல்லைங்க, காலையில் எழறீங்கல்ல, எழுந்துட்டு அப்படியே உட்காந்து உங்களுக்கு என்ன வேணும். இப்போது உதாரணத்துக்கு ஒரு சாக்லேட் வேணும்னு வச்சுக்கோங்க. என்ன பிராண்ட் சாக்லேட் வேணும் அப்படின்றத மட்டும் கவனித்து அந்த சாக்லேட்டை அப்படியே ஒரு 360 டிகிரீஸில் எல்லா சைடும் அந்த சாக்லேட்டை அப்படியே கவனிங்க, விஷுவலைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்.
அப்படியே கவனிச்சிங்கன்னா அது உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரியும் நீங்கள் அதை சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. இதெல்லாம் யோசித்தாலே போதும், யூ வில் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட். அந்த விஷுவலைசேஷனே ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும், அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும். நிஜமாவே அந்த சாக்லேட்டை சாப்பிட்ட ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக இந்த வாரம் நீங்கள் நினச்சது ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்க போகுது. அது உங்களுக்கு நிறைய ஹாப்பினஸ், நிறைய சந்தோஷம், பா அப்படின்ற சந்தோஷத்தையும் தாண்டி ஒரு நம்பிக்கையை கொடுக்க போகுது. ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் நம்பிக்கை இழந்துட்டீங்கல்ல, இல்லை இன்னும் நீ நினச்ச மாதிரி எல்லாம் நடக்குதுன்ற நம்பிக்கையை கொடுக்க போகுது. அண்ட் இந்த வாரம் முடியும் பொழுது ஒரு புதிய சாப்டருக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்கன்னு தான் நான் பார்க்குறேன். குட் பை, பழசுக்கெல்லாம் குட் பை சொல்லிட்டு புதுசாக ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க. த வேர்ல்டு இஸ் யோர்ஸுங்க. இந்த பிரபஞ்சமே உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கு, உங்களுடைய அக்செப்டன்ஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வாரம் இறுதிக்குள்ளே ஒரு முழுமையாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். இந்த வாரமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது உங்களுடைய உறக்கம், கொஞ்சம் இமோஷன்ஸை பேலன்ஸ்டாக வைக்கிறது, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்க போகுது. இந்த வாரம் சக்ஸஸ் தான். இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஸ்விட்ச் வேர்டு வந்து சக்ஸஸ். சக்ஸஸ் உங்களால் எப்போல்லாம் சொல்ல முடியுமோ அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 4 அப்படின்ற நம்பரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த நம்பர் உங்களுடைய உறக்கத்துக்கு ஒரு பக்கம் உதவும். அண்ட் நீங்கள் லைஃப்பில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா விஷயத்தையும் நல்லா பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அச்சீவ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை இந்த நம்பர் உங்களுக்கு கொடுக்கும் இந்த வாரம் முழுக்க. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸ் தான். கமெண்ட் செக்ஷனில் எப்படி இந்த ரீடிங் உங்களோட ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுல செட் 3 கார்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராகிட்டு இருக்கீங்களோ? ஏன்னா மெட்டமோஃபாசிஸ் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அஃபர்மேஷன் கார்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு மாற்றம் தேவைங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான மாற்றம் உங்களுக்கு தேவை. அது இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது. அண்ட் ஆல்சோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வாரம் உங்களுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் கவனம் செலுத்துங்க. ஹவ் யூ ரெப்ரசன்ட் யுவர் செல்ஃப், ஹவ் யூ ப்ரெசென்ட் யுவர் செல்ஃப், அது கூட ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறது உங்களுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில். அண்ட் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய கம்யூனிகேஷன், நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, எப்படி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த வாரம் யூ ஆர் கோயிங் டு பி அ மெஜிஷியன். ஒரு மெஜிஷியன் வந்து எப்படி அவருக்கு தேவையான விஷயங்களை மற்றவர்களை மேனிப்புலேட் பண்ணி நடந்துப்பாரோ அதே மாதிரி. அண்ட் அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இந்த வாரம் உங்களால் உங்களுடைய நீங்கள் கற்பனையில் ஒரு வாழ்க்கையை வச்சுருக்கீங்கள, அதை யூ கேன் பிரிங் இட் இன்டு ரியாலிட்டி. இதுதான் உண்மை அப்படின்றத இந்த வாரம் உங்களால் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். ஒரு பசில் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏதாவது ஒரு கார்டு இல்லைனா கூட நம்மளால் அந்த பசிலை க்ரியேட் பண்ண முடியாது. உங்களால் அதை பண்ண முடியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த வாரம் உங்களால் நீங்கள் கனவு கண்ட வாழ்க்கையை வாழ முடிகிற அளவுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இந்த வாரம் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இது ரொம்ப பெரிய ஒரு ப்ராமிஸாக இருக்கே, ஒரு வாரத்தில் இதை க்ரியேட் பண்ண முடியுமா? நமக்கு எல்லாருக்கும் நிறைய ஆசைகள் இருக்குங்க, பிட்டாக நிறைய ஆசைகள் இருக்கும். அதில் ஏதோ ஒரு ஆசை நிறைவேறினா கூட ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அதுவும் நம்ம ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது இட் வில் கிவ் அஸ் மோர் பவர். நிறைய வளர்ச்சியை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க இந்த வாரம். இட் இஸ் மோர் பவர் டு யூ. இந்த வாரம் இட் இஸ் மோர் க்ரோத். நிறைய வளர்ச்சி, நிறைய சந்தோஷம். உங்கள் டேலண்ட் என்னன்றதை நீங்களே புரிஞ்சிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய போகுது. அப்போது இந்த வாரம் நீங்கள் எதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா, மேனிப்புலேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை. நீங்களும் மற்றவர்களை ஏமாற்றாமல் ரொம்ப ஃப்ராங்காக இருக்க வேண்டிய வாரம். மற்றவர்களும் உங்களை ஏமாத்துகிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கக்கூடாது. புரிஞ்சுக்கோங்க, உங்களை சுற்றி யார் எப்படி இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்களும் அப்படி இருக்க வேணாம், அவங்களும் அப்படி இருக்க வேண்டாம், யாரையும் அப்படி இருக்கவும் விட வேண்டாம் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் நிறைய கவனம் செலுத்தணும். மற்றபடி திஸ் வீக் இஸ் கோயிங் டு பி மேஜிக். இந்த வாரம் உங்கள் கண்ணு முன்னாடி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. எந்த பாதையை சூஸ் பண்ணலாம், எதை சூஸ் பண்ணலாம், எப்படி ஒரு விஷயத்த பண்ணலாம், லாட் ஆஃப் டவுட்ஸ், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சந்தேகத்தை கொடுக்க போகுது. பட் யூ ஆர் அண்டர் கண்ட்ரோலில் மட்டும் இருங்க. எதை எப்படி பண்ணணும், எந்த ஆக்ஷனை எந்த நேரத்தில் பண்ணணும், இது மட்டும்தாங்க உங்கள் ஃபோக்கஸாக இருக்கணும். யூ ஆர் எனிவே மூவிங் ஃபார்வர்ட். எல்லாமே ப்ரோக்ரெசிவாக நடக்க போகுது. பட் யூ ஹாவ் டு பி அண்டர் கண்ட்ரோல். அந்த ஒரு கண்ட்ரோல் இருந்தால் தான் உங்களால் கண்டிப்பாக உங்களுடைய சக்ஸஸை ரீச் பண்ண முடியும். ஏன்னா எந்த இடத்துல ஆக்சிலரேட்டர் அமுத்தணும், எந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக போகணும், எந்த இடத்துல வந்து பிரேக் போடணும், இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும்.
ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது எங்கே வேணும்னாலும் என்ன விஷயம் வேணாலும் இருக்கலாம், என்ன விதமான பேரியர்ஸ், ஆப்ஸ்ட்ரக்கிள்ஸ், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய ஃபோக்கஸ் உங்களோட வெற்றியில் மட்டும்தான் இருக்கணும். பட் இந்த வாரம் கண்டிப்பாக இவ்வளோ நாள் தடங்களாக இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இட் இஸ் கோயிங் டு மூவ் ஃபார்வர்ட். எல்லாம் நடக்கும்பொழுது ஏன் நடக்குது அப்படின்னு யோசிக்காமல் ஜஸ்ட் ஒரு கிராட்டிடியூட் செலுத்துங்க. நடக்குதில்ல, பியூட்டிஃபுல், அதை மட்டும் நினைக்க ஆரம்பிங்க. இந்த வாரம் முழுக்க இது கூட எனக்கு தெரியுதுங்க, நம்மளும் யாரையும் ஏமாற்றக்கூடாது, வேறு யாரும் நம்மளை ஏமாற்றாமல் பார்த்துக்கணும். ஜஸ்ட் பி ட்ரூத்ஃபுல். இந்த வாரம் தப்பாக கூட ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிடாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் என்ன வார்த்தை பயன்படுத்துகிறீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை உங்கள் கவனம் செலுத்துறீங்க, யாரை நம்புறீங்க, திருப்பியும் சொல்கிறேன், யாரை நம்புறீங்க, இதிலெல்லாம் கவனம் இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் கிளியராக வைக்கும் பொழுது தான் நம்மக்கிட்ட யார் உண்மையாக இருக்காங்க, யார் உண்மையாக இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். பிட்ரேயல் நடந்திருந்தா, உங்களை ஏமாத்திருந்தா, இல்லை உங்கள் ட்ரஸ்ட்டை உங்கள் ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணியிருந்தா திருப்பி அந்த இடத்துக்கு போகாதீங்க. டேக் அ ஸ்டெப் பேக். அதே மாதிரி இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். உங்ககிட்ட நீங்களே போய் சொல்லிக்காதீங்க. ஒரு விஷயம் உங்களால் முடியும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு முடியும் அப்படின்றதுல கவனம் செலுத்துங்க. டோன்ட் ஓவர் ப்ரெஷரைஸ் யுவர் செல்ஃப். அதையும் இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடாது. அண்ட் உண்மையே இல்லாத விஷயத்த கூட உண்மை அப்படின்னு நினச்சி உங்களை நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க. இந்த வாரம் உங்களுடைய எண்ணங்களில் மிகப்பெரிய கவனம் உங்களுக்கு தேவை. அண்ட் ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு கண்ட்ரோல், திருப்பியும் அந்த கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் தேவை. இது உங்கள் வார்த்தைகளில் கண்ட்ரோலா, எண்ணங்களில் கண்ட்ரோலா, யார்ட்டையாவது பேசுகிற விஷயங்களை கரெக்டான இன்ஃபர்மேஷனாக கொடுக்கணும் அப்படின்ற கண்ட்ரோலா, எதுனாலும் சரி இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த வாரம் கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பட்டர்ஃப்ளை. இந்த பட்டர்ஃப்ளை அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன் பட்டர்ஃப்ளை மேஜிக் பிகின்ஸ்னால் கூட நீங்கள் சொல்லலாம். பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இந்த ஸ்விட்ச் வேர்ட். ஏன்னா அழகு, மாற்றம், எந்த பாதையில் போகணும்னு தெரியல, எல்லாமே அழகாக இருக்குது, ஸ்மார்ட்டாக இருக்குது, நான் எதை தாங்க சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிற எல்லாம் அக்யூமுலேட்டே நல்லா வந்துக்கிட்டு இருக்க வேலையில் நீங்கள் எதுக்காகவும் நிற்கக்கூடாது. பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து போயிட்டே இருக்கணும். எந்த ஒரு எனர்ஜியும் உங்களை அப்படியே மூச்சு விடாமல் செய்யக்கூடாது, தத்தளிக்க வைக்கக்கூடாது. ஒரு டிவைன் எனர்ஜி உங்ககிட்ட இருக்குது, உங்களுக்கு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்க போகுது. அந்த டிவைன் எனர்ஜி என்ன எனர்ஜி அப்படின்றத கவனிங்க. இன்ஃபேக்ட் ஒரு பெண் தெய்வம் தான் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுக்க போகிறாங்க. இல்லை ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பெண் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுப்பாங்க. அது யார் அப்படின்னு நீங்கள் கவனிங்க. அண்ட் இந்த வாரம் எல்லாமே ப்ரொக்ரெசிவாக போயிட்டுருக்கும் போது ஒரு சில இடங்களில் உங்களுக்கு தேவை நல்ல உறக்கம், அப்படியே ரிலாக்ஸ்டான ஒரு மைண்ட் செட், ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட், இதெல்லாம் தேவை. எல்லாமே நல்லா நடக்கும் பொழுது இட் இஸ் யூ ஆர் பவுண்ட் டு திங்க் ஆஃப் அடுத்து என்ன நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் செல்ஃபிஷாக கூட யோசிக்க ஆரம்பிப்போம். அதெல்லாம் வேணாங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக இருங்க. டிபெண்ட் ஆன் யுவர் செல்ஃப். உங்களை நம்புங்க, உங்களுடைய செயல்களை நம்புங்க. என்ன பிளாக்ஸ் வந்தாலும் சரியாயிடும் அப்படின்னு நம்புங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஏன் இதை நான் கடைசியில் சொல்கிறேன்னா, இதை முதலையே சொன்னால் நமக்கு உடனே நிறைய டவுட்ஸ் வரும். ஸ்டார்ட் ஃபர்கிவிங். புதிய வருடத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம், மன்னிச்சிடலாமே. ஒரு சில பேரை ஓகே போங்க அப்படின்னு விட்டுறலாமே. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. தைரியமாக போங்க. ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காதீங்க. நீங்களே உங்களை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இமோஷ்னலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். ஏன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. நிறைய எனர்ஜிஸ் உங்ககிட்ட இருக்க போகுது. அப்போ அந்த எனர்ஜி எங்கே போகுது அப்படின்றத நீங்கள் கவனிக்கணும்ல. கரெக்டாக சேனலைஸ் பண்ணுங்கள் உங்களுடைய எனர்ஜியை. அண்ட் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாரும் எல்லா விஷயத்துலையும் அப்பப்போ தப்பு செய்கிறது தான். ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணி இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் நிறைய தண்ணி குடிங்க. கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். சென்சிட்டிவாக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சதாக இருக்கும். அண்ட் ஒரு சில இமோஷன்ஸை நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லது. அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வாரம் இந்த வாரமாக இருக்க வேண்டாம். அது கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடும். அண்ட் உங்ககிட்ட உண்மையாக இல்லாதவங்களை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய வாரமும் இந்த வாரமாக இருக்க போகுது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த வாரம் முழுக்க பட்டர்ஃப்ளை அப்படின்ற ஸ்விட்ச் வேர்டை பயன்படுத்துங்க. அண்ட் ரெட் இல்லைன்னா ப்ளூ ரெண்டுமே இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்க போகுது. அந்த கலர்ஸை பயன்படுத்துங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயம் நான் ஏன் கடைசியில் சொல்கிறேன்னா இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு மதர்லி அஃபெக்ஷன் கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது கரெக்ட். பட் அந்த அஃபெக்ஷன்
யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு சேர்ந்தா போதும் இல்லையா? நீங்கள் கொடுக்குற அஃபெக்ஷன் உங்களுக்கு திருப்பி ரெசிப்ரோகேட் ஆகும். இல்லை ரெசிப்ரோகேட் ஆகலைனாலும் பரவாயில்ல, மறக்காதவங்க நமக்கு உதவுனாங்கப்பா அந்த நேரத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் அன்பை கொடுங்க. அது தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கும், அன்பே எதிர்பார்க்காதவங்க கிட்ட போய் அன்பு கொடுக்காதீங்க. அந்த அன்பு உங்களுக்கு வலியை தான் கொடுக்கும். அதை இந்த வாரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி திஸ் வீக் இஸ் கோயிங் டு பி ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் நல்ல ஒரு எல்லாரும் உங்ககிட்ட வருவாங்கங்க, நிறைய அட்வைஸ் கேட்டு வருவாங்க, நிறைய பிரச்சனைகளை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள். அதே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஹாப்பினஸை கொடுக்கும். சரி, யாருக்கும் நம்மளால் உதவ முடிஞ்சுதே அப்படின்ற ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். பட் யாரும் உங்கள் சொந்தம் கிடையாது. உங்கள் ஃபேமிலியை கவனிங்க. உங்களுடைய மனசை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. இந்த வாரம் ரொம்ப அழகான ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.